ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். எத்தனை பேர் கண்ணீர் வர அளவுக்கு சிரிச்சிருக்கீங்க சமீப காலங்களில்? இந்த வயிறு வலிக்க சிரித்து கண்ணீர் வர மாதிரி சிரிச்சு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி தான். ஸோ அதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு இருப்போம், ரிலேட்டிவிட்டிஸ் போவோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது யாரையாவது ஏதாவது பேசி சிரிச்சுட்டு கிண்டல் அடிச்சுட்டு நல்லா சிரிச்சிருக்கேன். நாங்கள் ஸ்கூல் டைமில், காலேஜ் டைமில் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது இப்போ ஏதாவது சும்மா ஒரு கெட்டு கதர் போட்டோம், எங்கேயா போனோம் வந்தோன்னா ஏதாவது ஒரு டைம் எப்போவாக தான் அது கிடைக்குது. கிடைக்கும்போது நல்லாவே சமைச்சு ஜாலியாக இருக்கும்னா பசங்களை கிண்டல் அடிச்சுட்டு அது ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும். வயிறு வலித்து சிரிக்கிறது, கண்ணீர் வர அளவுக்கு சிரிக்கிறது எல்லாம் மறந்ததால தான் இப்போ அங்கங்கே லாஃபிங் தெரப்பி அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு எதில் சந்தோஷம், நம்ம என்னெல்லாம் பண்ணால் சந்தோஷமாக இருப்போம், சிரிப்போம் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிவிட்டு ஸோ அதில் நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கணும். இதெல்லாம் எதற்காக? நமக்காக தானே. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் புது புது வியாதிகள்லாம் வந்துட்டுருக்கு. சந்தோஷமாக இருப்போமே எல்லோரும், சிரிச்சுட்டு முகம் அழகாக இருக்கணும் சிரிச்சா. ஏன்னா மிருகங்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இந்த சிரிப்பு தான். சரிங்களா? சிரிங்க, மற்றவங்களையும் சிரிக்க வைங்க, சந்தோஷமாக இருங்க. வயிறு வலிக்க கண்ணீர் வர மாதிரி சிரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அழகாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருக்கும்.